சீ, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இவ்வளவு கீழ்த்தரமான வேலை செஞ்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் கூச்சமா இல்ல? அப்பெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. சீ. அப்பா அது உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், செவ்வந்திக்கு எதிராக எதுவும் பண்ணாதீங்கன்னு. ஏன் இப்படி மேலும் மேலும் தப்பு மேல தப்பா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? இல்ல, இதுக்கு மேலையும் உங்களை விட்டு வச்சா சரிப்பட்டு வராது. இன்ஸ்பெக்டர் சார், முதல்ல இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க. என்னெல்லாம் கேஸ் இருக்கோ மொத்த கேஸையும் போடுங்க. அப்பவாவது இவங்களுக்கு நல்ல புத்தி வருதான்னு பாப்போம். ஐயோ சித்தப்பா, என்ன நீங்க எங்களை அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க? அரெஸ்ட் பண்ணாம வேற என்ன பண்றது? உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேன், செவ்வந்தி மேல இருக்கிற கோபத்தை பிசினஸ்ல காட்டாதீங்கன்னு. நான் சொல்ல சொல்ல கேட்காம மறுபடியும் மறுபடியும் செவ்வந்திக்கு தொந்தரவு கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. ஆமா, நீங்க எல்லாரும் ஜெயில இருங்க, அப்பதான் புத்தி வரும். இன்ஸ்பெக்டர் சார், அதான் சத்ரபதி சாரே சொல்லிட்டாரு, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க சார். சார், அதுவும் என் ஒய்ஃப் பூர்ணி ஜெயில களி தின்னணும்னு ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா சார். அவளுக்கு அந்த சந்தர்ப்பம் இன்னைக்கு தான் சார் கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் கூட்டிட்டு போங்க சார். ரகு, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. நீங்க வேற தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் சார், அவரு சும்மா சொல்றாரு, எனக்கு களியெல்லாம் பிடிக்காது. சார், அவ சொல்றதெல்லாம் கேட்காதீங்க சார். நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க சொல்லனாலும் இவங்க 3 பேர் மேலயும் நான் ஆக்ஷன் எடுக்க தான் போறேன். அது கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி செவ்வந்தி பணத்தை திருடி இருந்தாங்கன்னா அவங்கள நான் அரெஸ்ட் பண்ணி சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருப்பேன். ஆனா செவ்வந்தி பணத்தை திருடுற நோக்கத்தோட செயல்படல. நீங்க தான் அந்த நோக்கத்தோட செயல்பட்டு இருக்கீங்க. அது ஆதாரப்பூர்வமா செவ்வந்தியை நிரூபிச்சிட்டாங்க. இப்ப குற்றவாளி நீங்க 3 பேரும் தான். அதனால உங்க 3 பேரையும் நான் அரெஸ்ட் பண்ணி ஆகணும். வாங்க. என்னங்க, எங்களை அரெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. அப்பா, எங்களை அரெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லுப்பா. சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா, ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். எங்களால ஜெயில எல்லாம் போய் இருக்க முடியாது சித்தப்பா. ப்ளீஸ் சித்தப்பா. பண்ற அக்கிரமத்தை எல்லாம் பண்ணிட்டு இப்போ அப்படியே கெஞ்சுற மாதிரி நடிக்கிறீங்களா? நோ, இதுக்கு மேலையும் நான் மனசு இறங்கி வரப்போறது இல்ல. நீங்க 3 பேரும் ஜெயிலுக்கு போய் தீரணும். மா, 3 பேர் போய் ஜீப்ல இருங்க. இன்ஸ்பெக்டர் சார், தயவு செஞ்சு இவங்களை அரெஸ்ட் பண்ணாதீங்க. என் மேல இருக்கிற வெறுப்புல தான் இப்படி பண்ணாங்களே தவிர, ஆனா உண்மையிலேயே இவங்களுக்கு பணத்தை திருடணுங்கிற எண்ணம்லாம் இல்ல. இனிமே இவங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க சார். ஐயோ செவந்தி, எதுக்காக இந்த வீணா போன 3 பேருக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க? இவங்க பண்ண அயோக்கியத்தனம் உங்களுக்கு தெரியாம இருந்திருந்தா உங்களை ஜெயில கழித்துன்னு வச்சிருந்திருப்பாங்க. இவங்க எனக்கு கெட்டதே நினைச்சிட்டு போகட்டும் சார். ஆனா என்னால இவங்க பாதிக்கப்படுறத நான் விரும்பல சார். இவங்க 3 பேரையும் மன்னிச்சு விட்டுருங்க சார். இவங்க 3 பேரும் ஜெயிலுக்கு போனா சத்ரபதி சாரோட கௌரவம் தான் பாதிக்கப்படும். அதனால தான் சொல்றேன். இவங்களால பாதிக்கப்பட்ட நீங்களே சொல்றதுனால இவங்கள நான் மன்னிச்சு விடுறேன். அப்பாடா, தப்பிச்சோம். நீங்க எங்களோட நேரத்தை வீணடிச்சது மட்டும் இல்லாம ஒரு நல்லவங்களை குற்றவாளியாக்க பார்த்திருக்கீங்க. அப்படி இருந்து அவங்க உங்க மேல பரிதாபப்பட்டு உங்களை தண்டிக்க வேணாம்னு சொன்னதுனாலதான் உங்களை நான் விட்டுட்டு போறேன். இனிமேலாவது திருந்தி ஒழுங்கா இருக்க பாருங்க. சார், இந்தாங்க சார் உங்க பணம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நாங்க வரோம் சார். தேங்க்யூ so much. கான்ஸ்டபிள்ஸ் வாங்க.